ஆடி மாதத்தின் கடைசி சனிக்கிழமையான இன்று திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அந்தோணிராஜ் வழங்க கேட்கலாம். அந்தோணிராஜ் வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம் அந்தோணிராஜ். காரைக்காலை அடுத்து திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பணேஸ்வரர் சுவாமி தேவஸ்தான ஆலயத்தில் அனுக்கிரக மூர்த்தியாக தனி சந்நிதியில் வீட்டிற்கும் ஸ்ரீ சனி பகவானை தரிசனம் செய்ய வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். இதனைத் தொடர்ந்து இன்று பாத்தீங்கன்னா சுதந்திர தின தொடர் விடுமுறையும் ஆடி மாத கடைசி சனிக்கிழமையான இன்று சனீஸ்வர பகவானை வழிபட தமிழக பகுதிகளில் மட்டுமல்லாமல் திருச்சி, தஞ்சாவூர், கோயம்புத்தூர், ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வெளி மாநிலத்தில் இருந்து கேரளா, தெலுங்கானா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இன்று அதிகாலை முதல் குவிந்து வந்தனர். மேலும் ஸ்ரீ சனி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று வெள்ளி கவச அலங்காரத்தில் மகா தீபாராதனை நடைபெற்றது. பக்தர்களுக்கு வெள்ளி கவசத்தில் அருள்பாலித்து வருகிறார் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். முன்னதா பாத்தீங்கன்னா பக்தர்கள் நலத்தீர்த்த குளத்தில் புனித நீராடி பின்னர் களித்தீர்த்த விநாயகரை வழிபட்டு சிதற தேங்காய் உடைத்து சுமார் நீண்ட வரிசையில் 4 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து ஸ்ரீ சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்து வருகின்றனர். பின்னர் சனி பகவானுக்கு உகந்த எல் தீபமிட்டு வழிபட்டனர். அதிக அளவிலான பக்தர்கள் வருகை தந்துள்ளதால் ஆய்வாளர்கள் லலின் பாரதி மற்றும் செந்தில்குமார் தலைமையில் திருநள்ளாறு பகுதியில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து பக்தர்கள் வருகை இன்று அதிகரிப்பால் திருநள்ளாறு பகுதி முழுவதும் பாத்தீங்கன்னா கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. பக்தர்கள் அலைமோதி வருவதால் வெகு நாட்களுக்கு பிறகு திருவிழா கோலம் போல திருநள்ளாறு கோயில் களை கட்டி காட்சியளிக்கிறது.